சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு புதன்கிழமையும் தொடர்ந்து விநாயகர் பெருமான் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, நீங்க ஆசைப்பட்ட வேலை உடனடியாக கிடைக்கிறதுக்காக ஒரு எளிய பரிகார முறை தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே ஆசைப்பட்ட வேலை அப்படின்றது கிடைக்கிறது கிடையாது. கிடைச்ச வேலையை தக்க வச்சு கொள்றதுக்கு போராடிட்டு இருப்பாங்க. மனசுக்கு பிடிச்ச வேலை செய்கிறப்ப தான் அந்த வேலையில் இருக்கக்கூடிய சுமை நமக்கு தெரியாமல் இருக்குது. இஷ்டப்பட்டு செய்யப்படக்கூடிய வேலையில தான் நம்மளால முன்னேற்றமும் காண முடியுது. அதனால நல்ல வேலையும் ஆசைப்பட்ட திருப்தியான வேலையும் நமக்கு கிடைக்க பிள்ளையாருக்கு என்ன செய்யணும் தொடர்ந்து பார்க்கலாம். விநாயகர் பெருமான் கண்கண்ட கடவுளா இருக்கிறாரு. அவர்கிட்ட வேண்டின வரங்களை கலியுகத்துல வேண்டுறவங்களுக்கு உடனடியா நிறைவேறுவதா நம்பிக்கையும் உண்டு. வேலை கிடைக்க, வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க பிள்ளையாருக்கு இந்த பொருளை மாலையா கோர்த்து சாட்சி வழிபடணும். பிள்ளையாருக்கு கற்பூரவள்ளி இலை மேல அதீதமான பிரியம் உண்டு. இந்த கற்பூரவள்ளி இலையில பிள்ளையாரோட ஸ்வரூபம் இருக்குது. அதனால 9 கற்பூரவள்ளி இலைகளை மாலையா கோர்த்து பிள்ளையாருக்கு போட்டு வாரந்தோறும் புதன்கிழமை வழிபடலாம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. வேலை வேண்டி பிரார்த்தனை செய்யறவங்க புதன்கிழமையில வழிபடுறது ரொம்பவே நல்லது. கற்பூரவள்ளி இலைகளுக்கு பதிலா 9 செவ்வாழை பழங்களை கூட நீங்க மாலையா கோர்த்து 12 வாரங்கள் விநாயகருக்கு சாட்சி வழிபடலாம். கற்பூரவள்ளி இலையை விட செவ்வாழைக்கு அதிகமான சக்தி உண்டு. இந்த பழங்களை இடைவெளி விட்டு நூல்ல மாலையா போட்டு கட்டிக்கலாம். இதை விநாயகர் பெருமானுக்கு மாலையா போட்டு வாரந்தோறும் புதன்கிழமை வழிபட்டு வரணும். தொடர்ந்து 12 வாரங்கள் வழிபட்டதுக்கு அப்புறமா சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமா வச்சு வழிபாட்டை முடிச்சுக்கணும். இது போல நீங்க ஒவ்வொரு வாரமும் தவறாமல் செஞ்சு வரப்போ 12 வாரத்துக்குள்ள உங்களுக்கு நினைத்த வேலை கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். சில பேருக்கு அரசாங்க வேலையில நாட்டம் அதிகமா இருக்கும். அதுக்குரிய முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பாங்க. சில பேருக்கு வெளிநாடுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்ற கனவும் லட்சியமும் இருக்கும். அதுக்காக உரிய ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி முயன்று கொண்டிருக்கக்கூடிய வேலையில ஏதாவது தடைகள் தடங்கள் வந்தாலும் நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையில பிள்ளையாருக்கு இந்த எளிய மாலையை சாட்சி வழிபட்டு பரிகாரத்தை செய்யலாம். உங்களோட முயற்சியும் வெற்றி பெறும். வேலை தேடி ஒவ்வொரு வாரமும் நேர்காணலுக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு ஓய்ந்து போனவங்களுக்கு விநாயகர் பெருமான் நல்லாசி கொடுப்பாரு. நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலையை செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காம இருக்கக்கூடிய வேலையை தக்க வச்சுட்டு உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையும் தேடுறது தான் நல்லது. இப்படி வேலையை தேடுறவங்க வாரந்தோறும் விரதம் இருந்து அசைவ உணவு எடுத்துக்காம பிள்ளையார முழு மனதா ஏற்று நம்பி இந்த மாலையை சாட்சி உண்மையான பக்தியோட மனசுக்குள்ள வேண்டி வணங்கிக்கோங்க. நிச்சயமா எதிர்பார்த்த வேலையும் இஷ்டப்பட்ட வேலையும் மன நிறைவோட உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வரும். நீங்களும் தொடர்ந்து பதிவுகளை பார்க்கலாம். அடுத்த வாரம் புதன்கிழமை விநாயகர் பெருமான் பற்றி இன்னொரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.